ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம கிருபா கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 2-3 ஹேர் பேக் போட்டிருக்கிறேன். ஹேர் டிப்ஸ் நிறைய சொல்லியிருக்கிறேன். என்னோடய வீடியோவை பார்த்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி என்னுடைய வீடியோ பாருங்கள். என்னுடைய வீடியோ ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த லைஃப் ஸ்டைலில் ஹேர் ஃபால் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லோரும் அதுக்கான ரெமிடியை தான் தேடிட்டுருக்குறோம். இந்த பாருங்கள், ஹேர் க்ரோத் எக்ஸ்ட்ரீம் ஹேர் க்ரோத் ஆகணும்னா இப்போ நான் ஒரு சொல்கிற சின்ன பேக் தான், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்கள், நான் ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயத்தை பற்றி தான் நான் ஹேர் டிப்ஸுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். சின்ன வெங்காயம் சொன்னாலே ஈஸியாக சின்னதானே இருக்குது, இதோட பயன் என்னன்னு நினச்சிடாதுங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. இதை நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு அல்சருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அல்சர் உள்ளவங்க இந்த சின்ன வெங்காயத்தை கஞ்சி தயிர் ஊற்றி பிணைஞ்சி இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு வாரம் சாப்பிட்டு பாருங்களேன். உங்கள் வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆறிடும். இந்த ஸ்டார்டிங் லெவல் இந்த இதுக்கான இது யூஸ்னால் ஸ்டார்டிங் லெவல் அல்சர் மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜில் மட்டும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது எங்கள் பாட்டி சொன்னது. எங்கள் வீட்டுக்காருக்கு நான் அடிக்கடி கொஞ்சம் வயிறு ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொன்னாலே ஒரு 2 to 3 days கம்பல்சரி தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம் காலையில் கொடுத்துருவேன். குடித்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஏன் காரமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. இல்லை, காரம் தான் அதோட தன்மை. ஆனால் நம்ம சாப்பிடும்போது இது ரொம்ப குளிர்ச்சி, வயிற்றில் இருக்க புண்ணை ஆற்றுற தன்மை இதுக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹேர் க்ரோத். இப்போ ஹேர் இல்லை, வழுக்கையாக இருக்குது, முடி கொட்டி முடி மேலே ஏந்துற மாதிரி ஆயிடுச்சு தலையில், நீங்கள் அப்படி சொல்கிறவங்க அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன். அந்த இடத்துல ஒரு 10 நேரம் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒருக்கான ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு குட்டி ஹேர் க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எப்படி நம்ம அரைச்சி நான் எப்படி அப்ளை பண்ண போகிறேன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கிறேன். அதில் நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சின்ன வெங்காயத்தை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், அதோட பேஸ்ட்டை நான் ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், நான் ஆனியனை நல்லா அரைச்சி வச்சுருந்தேன். அது வரை தான் என்னால் உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணுற வீடியோ என்னால் காட்ட முடியல. ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. நானே தான் வீடியோ எடுக்கிறேன், நானே தான் அப்ளை பண்ணுறதுனால. இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு செல்ஃபி மாதிரி தான் எடுத்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். ஓகேவா? அதனால் பாருங்கள், நல்லா என்னோடய ஹேர் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா இந்த வாட்டர் கண்டென்ட் நம்ம எது எக்ஸ்ட்ரா வாட்டரோ எதுவுமே நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை. நான் வெறும் ஆனியன் சின்ன வெங்காயம் மட்டும்தான் வச்சு நான் பேக் போட்டிருக்கிறேன். இது ரொம்ப நல்லது. இது போடும்போது கொஞ்சம் கண் எரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நியூ ஹேர் நம்மளுக்கு நல்லா க்ரோத் ஆகும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். டேண்ட்ரஃப் பிரச்சனைக்கு ரொம்ப ஒரு ரிலீஃப் ஆகும். நம்மளுக்கு கிடைக்கலாம் ரிலீஃப். இதுலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும். ஏன்னா சின்ன வெங்காயத்தில் பொடுகு பிரச்சனை இந்த மாதிரிலாம் வராது. ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நம்ம ஷாம்புவே பாருங்களேன், என்ன ஷாம்பு வருது நம்மளுக்கு? ஆனியன் ஷாம்பு, எக் ஷாம்பு, ஆலிவேரா ஷாம்பு, இந்த மாதிரி ஜெல், இந்த மாதிரி ஐட்டத்துலேருந்து தான் நம்மளுக்கு ஷாம்பே ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கான ரெமிடி. ஹேர் பேக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம் நம்ம. கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு வீடியோ போடுறதையும் ஈஸியாக எடுத்துக்காதுங்க. நான் டைம் பாஸ்க்காக போடுறேன்னு நினச்சிடாதீங்க. இவ்வளோ பிஸியில் தான் நான் இதை கண்டிப்பாக என் ஹேர் நான் க்ரோத் ஆகிருக்கு. நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு இவ்வளோ ஹைட் இருக்குது, இவ்வளோ ஹேர் இருக்குது, என்ன பண்ணுவீங்கன்ட்டு. நான் வீடியோவாக போடணும்னு சொல்கிறது எனக்கு ஒரு 2-3 இயர்ஸாக ஒரு ஆசை. ஆனால் நான் இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் சரி, நான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போடலான்னு போட்டுட்ருக்கேன். திரும்ப நான் ஒரு ஆயில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் எப்படி யூஸ் பண்ணுறேன், எப்படி ரெடி பண்ணுறேங்கிறத நான் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு. நான் போடுற ஒவ்வொரு சின்ன பேக்கும் ஈஸியான மெத்தடு, ஈஸியான திங்ஸை வச்சு தான், வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு தான் நான் பேக் போட்டுட்ருக்கேன். நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. புதுசாக என்னோடய வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இல்லைங்க, நான் புது ஒரு யூடியூபர் தான். அதனால் நீங்கள்
நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். நான் வந்து நைட்டி வீடியோ போட்டுட்ருக்கேன், குக்கிங் வீடியோ போட்டுட்ருக்கிறேன், அதுபோக ஹேர் டிப்ஸ் போட்டுட்ருக்கிறேன். என்னுடைய வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆனியன் பேக்கை போடுங்க, நல்லா ஹேர் க்ரோத் ஆகும், ஹேர் வந்து ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.